டாடா மோட்டார்ஸ் சாலிடான பில்ட் குவாலிட்டி உள்ள கார்களுக்கு பெயர் பெற்றவை. பட் அன்பார்ச்சுனேட்லி டாடா மோட்டார்ஸோட கார்கள் குவாலிட்டி இஷ்யூஸ் மற்றும் சப்பார் ஆஃப்டர் சேல் சர்வீஸ்க்கும் பெயர் போனவை. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட டாடா நெக்ஸான்ல எக்கச்சக்கமான குவாலிட்டி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிருக்காரு ஒரு கஸ்டமர். டாடா மோட்டார்ஸ் ரீசெண்டா தான் ஹெவிலி அப்டேட் பண்ணப்பட்ட டாடா நெக்ஸானை லான்ச் பண்ணாங்க. அதுல இந்த கஸ்டமர் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெர்ஷனான ஃபியர்லெஸ் பிளஸ் வேரியண்ட்டை கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரத்குமார் அப்படிங்கிறவர் சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்கிறதுல, இந்தியன் மார்க்கெட்ல நாம எல்லாருமே மேக் இன் இந்தியாவை ப்ரோமோட் பண்றோம். ஆனா டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட்ஸ்ல இது மாதிரி குவாலிட்டி இல்லாம வெளிவரும் போது நாம மத்தவங்களுக்கு டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இவர் கார் பர்ச்சேஸ் பண்ண குறிப்பிட்ட டீலர்ஷிப்ல ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அல்லது எந்த விதமான QC செக்கும் பண்ண அலோ பண்ணல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அவர் குறிப்பிட்டிருக்கிற மல்டிபிள் டிஃபெக்ட்ஸ்ல காஸ்மெட்டிக் டிஃபெக்ட்ஸ், வாட்டர் ஃபில்லா இருக்கிற ஹெட்லாம்ப்ஸ், ஸ்கிராச்சஸ் ஆன் த பம்பர்ஸ், குவார்டர் பேனல் மற்றும் டெயில்கேட்ல மறுபடியும் ஸ்கிராச்சஸ் மற்றும் குவாலிட்டி குறைவா இருக்கிற வெல்டிங் மற்றும் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. டோர்ல இருக்கிற ரப்பர் பீடிங் ஃபிட்மெண்ட் கூட ரொம்பவே இம்ப்ராப்பரா இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த கார்ல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றதுனால ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குமாறு கேட்டதற்கு டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து நிராகரிச்சிருக்காங்க. அதற்கு பதிலாக 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் வண்டியில இருக்கிற பிரச்சனைகளையும் சரி பண்ணி தரதாவும் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் கார் ஓனர் இந்த கன்சர்ன்ஸை சோசியல் மீடியால பதிவிட்டு தனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கார் வேணும் அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. டாடா மோட்டார்ஸும் அப்பாலஜி தெரிவிச்சு இந்த பதிவுக்கு ரிப்ளையும் பண்ணிருக்காங்க. சோ இந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லாம எந்த கார் டெலிவரி எடுத்தாலும் PDI அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான். பொதுவா நீங்க காருக்கான பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனேயே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி டீலரோட யார்டுக்கு கார் வந்துடும். சோ நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி காரோட குவாலிட்டியை தரவா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு காரோட மேனுஃபேக்சரிங் மந்த் எது, நீங்க வாங்குற காலகட்டத்தில இருந்து ரொம்பவே பின்தங்கிய மேனுஃபேக்சரிங் மந்த்ல காரோட ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா நீங்க டீலர் கிட்ட क्वेश्चन பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாடியில வியர்ட் மார்க்ஸ் ஏதாவது இருக்கா, ரீபெயிண்ட் பண்ணப்பட்ட தடம் இருக்கா, ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி தெரியுதா அப்படின்னு பல விஷயங்களை செக் பண்ணலாம். மேலும் புதிய கார்கள் டீலர்ஷிப் யார்ட்லயே டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் டீலர்ஷிப் அதை உங்கள்ட்ட இருந்து மறைச்சு ரீபெயிண்ட் பண்ணியோ இல்ல ரிப்பேர் பண்ணியோ உங்களுக்கு கொடுக்கவும் சான்சஸ் இருக்கு. சோ இதன் காரணமா ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் ரொம்பவே முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி இந்தியாவில கன்சியூமர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி எதுவுமே அன்பார்ச்சுனேட்லி கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்க கன்சியூமர் கோர்ட்ல அப்ளை பண்ணி பல வருஷம் வாதாடி உரிய இழப்பீடு பெறலாம். ஆனா கார்ல இருக்கிற குவாலிட்டி இஷ்யூக்காக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஸ்டாண்டர்டான லா எதுவுமே கிடையாது இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சோ டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய குவாலிட்டி இஷ்யூஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். மறுபக்கம் எல்லாருமே காரை டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் தரவா பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்றைய தகவல். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.